நீங்கள் நடித்த 200 படத்தில் ஏறக்குறைய 100 படத்தில் நீங்கள் போலீஸு. சில படங்களில் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ராமேஸ்வரம் அப்படிங்கிற படம் சார். குப்பி பார்த்துட்டு தான் ராமேஸ்வரம் படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது. அதுலேயும் வந்து இலங்கை தமிழர் தான் நடிச்சிருப்பான். இலங்கை அகதிகள் பற்றின ஒரு படம் அது. பாடல்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த படம் பெரிய ஹிட் ஆகலை. அந்த படம் பண்ணும்போது நான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு. நாங்களாம் ஒரு டாஸ்கோடு தான் வந்திருப்போம். இலங்கையிலேருந்து அகதியாக வந்திருந்தாலும் நாங்கள் ஒரு டாஸ்கோடு தான் வந்திருப்போம். ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எங்களுக்கு அது பிடிக்காது. நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்போம் கூடவே. எங்களுக்கு வேறு டாஸ்க் இருக்கும். ஆனால் என்னென்ன ரூட்டை மாத்திர ஹீரோயினை லவ் பண்ணிட்டுருக்கானு சொல்லிட்டு நான் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பாவோட பேசலாம்னு சொல்லி போய் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அப்போ வேலைக்காரர் வந்து கேட்பார், நம்ம முத்துக்கால தான் வந்து கேட்பார், என்ன அப்படின்னுவார், ஐயாவை பார்க்கணும். ஐயாலாம் பார்க்க முடியாது, கிளம்பு அப்படின்னு. அப்போ ஐயா வந்துடுவார். லால் சார் தான் ஐயா. என்னப்பா அப்படின்னு. அப்போ பக்கத்தில் வந்து போஸ் வெங்கட், அவர் தான் மாப்பிள்ளை இருப்பார். அவர் தான் மாப்பிள்ளை அவங்க பொண்ணுங்க. உங்களோட கொஞ்சம் தனியாக கதைக்கணும் அப்படின்னு. பக்கத்தில் மாப்பிள்ளையை பார்த்துட்டு, அவன் என் மாப்பிள்ளை தான், ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு அப்படின்னு. இவர் தான் மாப்பிள்ளையா? இப்போ சீக்கிரம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கத்துவேன். கத்துனோடனே போஸ் வெங்கட் சார் கோவம் வந்து எட்டி உதச்சிடுவார். போய் கீழே விழுந்தால் என் கால் வந்து தனியாக போய்விடும். கட்டை கால் அது. அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கும் தெரியும், அந்த படத்தில் போஸ் வெங்கட் சாருக்கு கேரக்டருக்கும் தெரியும் எனக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம். பார்த்தோன்னே லால் சார் வந்து சாரிப்பா அப்படின்னு அப்படி தூக்கம் வருவார். நான் கை நீட்டு, பாவப்பட வேணாம், எங்கட ஜனங்களில் கை கால் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கையோ தன்மானமோ போயிடல. ஒருத்தனை மாப்பிள்ளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி மாட்டிட்டு ஏந்து நின்று அப்படி போவேன். அந்த காட்சிக்கு என் லைஃப்லேயே நம்ம நடித்த ஒரு காட்சிக்கும் தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கிச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டே ஷோ பார்க்கும்போது அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு கிடச்சி. கள்ளத்துப்பாக்கி அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவாக ஒரு பிடி வாத்தியாராக பண்ணியிருந்தேன். அந்த நேரத்துலலாம் பேப்பர்லேயே வந்து பிடி வாத்தியாராக அருமையாக பண்ணியிருந்தார் அப்படின்னு விமர்சனமாக போட்டிருந்தாங்க. பட் படம் ஓடிந்தாலும் நமக்கு அந்த வாய்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல கேரக்டர் பண்ணி அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையாதனால மக்கள் மனசில் வந்து ஹீரோ கூட வில்லன் கூட போலீஸ் இப்படி தான் மைண்டில் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த படங்கள்லாம் வந்து இனிமேல் தான் தமிழ் ஆடியன்ஸுக்கும் செய்வோம், கேரக்டரும் பண்ணுவோம், நம்ம தமிழ் டைரக்டருக்கும் ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன்.